சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் சிங்கார சென்னை அட்டைக்கு முழுமையாக மாற திட்டமிட்டுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில் நிறுவனம் மெட்ரோ ரயில்களில் பயணிக்க மெட்ரோ பயண அட்டையுடன் கூடுதலாக சிங்கார சென்னை அட்டையை 2023ஆம் ஆண்டு அறிமுகம் செய்தது. இந்த நிலையில் மெட்ரோ பயண அட்டையை கைவிட்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி முதல் சிங்கார சென்னை அட்டைக்கு முழுமையாக மாற உள்ளதாக தெரிவித்துள்ளது. இது தொடர்பாக அறிவிப்பு வெளியிட்டுள்ள மெட்ரோ நிர்வாகம் 41 மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் மெட்ரோ பயண அட்டைகளை ரீசார்ஜ் செய்யும் வசதி நிறுத்தப்படுவதாக கூறியுள்ளது. அதே நேரம் QR பயணச்சீட்டுகள் மற்றும் பிற பயணச்சீட்டு பெறும் முறைகள் வழக்கம் போல் தொடரும் என தெரிவித்துள்ளது. மெட்ரோ பயண அட்டையில் உள்ள மீதி தொகையை பயணிப்பதற்கு பயன்படுத்திக் கொள்ளலாம் எனவும், இருப்பு தொகை 50 ரூபாய்க்கு குறையும் போது பயணச்சீட்டு கவுண்டர்களில் மெட்ரோ பயண அட்டையை ஒப்படைத்துவிட்டு சிங்கார சென்னை அட்டையாக மாற்றிக்கொள்ளலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ரயில்வே தேர்வு வினாத்தாளை கசியவிட்ட வழக்கில் 23 ஆண்டுகளுக்கு பின் 8 ரயில்வே அதிகாரிகளுக்கு தலா 5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து CBI சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டது. கடந்த 2002ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் ரயில்வே துறையில் துணை ஸ்டேஷன் மாஸ்டர் பதவிக்கான எழுத்துத் தேர்வு நடைபெற்றது. அப்போது அகமதாபாத், வதோதரா, ஆனந்த் ஆகிய இடங்களில் வேலை பார்த்த 8 அதிகாரிகள் மற்றும் தனிநபர் ஒருவர் 50,000 ரூபாய் முதல் 1 லட்சம் ரூபாய் வரை பெற்றுக்கொண்டு வினாத்தாளை கசியவிட்டதை கண்டுபிடித்த CBI வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தியது. விசாரணையை தொடர்ந்து சிறப்பு CBI நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் அனைவரும் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்டனர். இந்த நிலையில் அனைவருக்கும் 5 ஆண்டு சிறை தண்டனை வழங்கிய நீதிமன்றம் தலா 5 லட்சம் ரூபாய் அபராதமும் விதித்தது. குற்றம் சாட்டப்பட்டவர்களில் தனிநபர் விசாரணை காலத்தில் உயிரிழந்த நிலையில் மற்றவர்களுக்கு நீதிமன்றம் தண்டனை வழங்கியுள்ளது. நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்னிந்திய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுவதால் 24ஆம் தேதி வரை ஆங்காங்கே மழைக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று நீலகிரி மாவட்டம் மற்றும் கோவை மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் தமிழ்நாட்டின் ஓரிரு இடங்களில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும், பலத்த தரைக்காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் கணிக்கப்பட்டுள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் இன்று வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடி மின்னலுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ள போதும் அதிகபட்ச வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸை ஒட்டி இருக்கக்கூடும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் வங்கக்கடல், அரபிக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று வீசக்கூடும் என்றும் மீனவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பாஜக விழுங்குவதற்கு தான் ஒன்றும் புழு அல்ல என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணத்தில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணம் மேற்கொண்டார். அப்போது பொதுமக்கள் மத்தியில் பேசிய அவர், அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளில் வெல்வதோடு அதிமுக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சியமைக்க இருப்பதாகவும் நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து அதிமுகவை பாஜக விழுங்கிக் கொண்டு இருப்பதாக விமர்சித்த முதல்வருக்கு அவர் பதிலளித்தார். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட போய் கூட்டணி வச்சுட்டாரு, பாரதிய ஜனதா விழுங்கிருமா? ஏன்னா எடப்பாடி பழனிசாமி புழுவா மீன் திங்கிறதுக்கு விழுங்கிடுவான். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க பல கட்சியை விழுங்கிட்டு இருக்கிறீங்க. அந்த கூட்டணி கட்சியெல்லாம் அப்படியே லபக்கு லபக்குன்னு விழுங்கிட்டு இருக்காரு. அந்த கட்சியெல்லாம் கொஞ்ச நாள் போல காணாது போயிடும். கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்கும் இடமே கண்ணுக்கு தெரியவில்லை எனவும், விசிக ஏதேதோ காரணம் கூறி திமுகவிடம் ஒட்டிக்கொண்டு இருப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி விமர்சித்தார். ஆன்லைன் சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்தியதற்காக நடிகர் பிரகாஷ் ராஜ், ராணா தேவரகுண்டா ஆகியோருக்கு அமலாக்கத்துறை சமன் அனுப்பியுள்ளது. ஜூலை 30ஆம் தேதி பிரகாஷ் ராஜையும் ஆகஸ்ட் 6ஆம் தேதி விஜய் தேவரகுண்டாவையும் ஆஜராக அமலாக்கத்துறை உத்தரவிட்டுள்ளது. சமீபத்தில் ஆன்லைன் சூதாட்ட செயலி விளம்பரங்களை சமூக வலைதளங்களில் பதிவிட்டதற்காக கூகுள் மெட்டா நிறுவனத்திற்கு நோட்டீஸ் அனுப்பிய நிலையில் விளம்பரத்தில் நடித்த நடிகர்களுக்கும் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. சூதாட்ட விளம்பரங்களில் பிரபலங்களை நடிக்க வைத்ததால் இதன் பயனர்களின் எண்ணிக்கை அதிகரித்திருப்பதாக அமலாக்கத்துறை குற்றம் சாட்டியுள்ளது. குறிப்பாக நடுத்தர மற்றும் குறைந்த வருமானமுள்ள குடும்பங்களைச் சேர்ந்தவர்களுக்கு பெரும் நிதி இழப்பை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளது. சூதாட்ட செயலியால் பண மோசடி அதிகரித்து வரும் நிலையில் இதுகுறித்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்தி வருகிறது. VS என்று தொண்டர்களால் அழைக்கப்படும் கேரளா முன்னாள் முதலமைச்சர் VS அச்சுதானந்தன் காலமானார். அவருக்கு வயது 101. கேரளாவின் ஆலப்புழா மாவட்டத்தில் உள்ள புன்னரப்பா என்ற இடத்தில் 1923ஆம் ஆண்டு பிறந்த அச்சுதானந்தன் சிறு வயதிலேயே தாய் தந்தையை இழந்தார்.
பள்ளி புத்தகம் வாங்க பணம் இல்லாததால் 7ஆம் வகுப்போடு படிப்பை துறந்த அச்சுதானந்தன் 17 வயதிலேயே கம்யூனிஸ்ட் கட்சியில் இணைந்தார். தொழிலாளர் நலனுக்காக பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து 23 வயதிலேயே சிறை சென்றார். 7 முறை எம்எல்ஏவாக இருந்த அச்சுதானந்தன் கடந்த 2006ஆம் ஆண்டு தன்னுடைய 82 வயதில் கேரளாவின் முதலமைச்சரானார். இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பாக உடல்நலன் பாதிக்கப்பட்ட அச்சுதானந்தன் திருவனந்தபுரத்தில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். எனினும் சிகிச்சை பலனின்றி திங்கட்கிழமை உயிரிழந்தார். அச்சுதானந்தன் மறைவுக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட பல தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பான வழக்கில் அரசியல் சாசன அமைப்பான தங்களுக்கு கால வரம்பு நிர்ணயிக்க தேவையில்லை என்று உயர்நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் பதில் மனு தாக்கல் செய்துள்ளது. அதிமுக உட்கட்சி விவகாரம் தொடர்பாக திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி, வழக்கறிஞர் ராம்குமார் ஆதித்தன், பெங்களூருவை சேர்ந்த புகழேந்தி உள்ளிட்டோர் தேர்தல் ஆணையத்தில் புகார் மனு அளித்திருந்தனர். புகார்கள் மீது ஆரம்பகட்ட விசாரணையை நடத்தி முடிக்க தேர்தல் ஆணையத்திற்கு கால வரம்பு நிர்ணயிக்க கோரி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனுவை விசாரித்த நீதிமன்றம் இந்த புகார்கள் மீது எப்போது முடிவெடுக்கப்படும் என்ற கால வரம்பை குறிப்பிட்டு விளக்கம் அளிக்க தேர்தல் ஆணையத்திற்கு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் பதில் மனு தாக்கல் செய்திருக்கூடிய தேர்தல் ஆணையம் இயற்கை நீதியின் அடிப்படையில் எதிர் மனுதாரர்களுக்கு போதுமான கால அவகாசம் வழங்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளது. பீகார் தேர்தல் தொடர்பாக தேர்தல் ஆணையத்திற்கு வேலைப்பளு அதிகமாக உள்ளது என்று குறிப்பிட்ட தேர்தல் ஆணையம் அரசியல் சாசன அமைப்பான தங்களுக்கு கால வரம்பு நிர்ணயிக்க தேவையில்லை என்றும் தெரிவித்துள்ளது. உயர்நீதிமன்ற உத்தரவுப்படி விரைவாக விசாரித்து முடிவெடுக்கப்படும் என்றும் பதில் மனுவில் கூறிய நிலையில் விசாரணை செவ்வாய்க்கிழமைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் உறுப்பினர் சேர்க்கைக்காக வாக்காளர்களிடம் ஓடிபி எண்ணை பெற திமுக நிர்வாகிகளுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை இடைக்கால தடை விதித்துள்ளது. சிவகங்கையைச் சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தாக்கல் செய்த பொதுநல மனுவில் ஓரணியில் தமிழ்நாடு என்ற பெயரில் திமுக நிர்வாகிகள் உறுப்பினர் சேர்க்கை இயக்கம் நடத்தி வருவதாகவும் இதற்காக பொதுமக்களிடம் ஆதார், வாக்காள அடையாள அட்டை உள்ளிட்ட விவரங்களை கேட்பதாகவும் தெரிவித்துள்ளார். இதுபோன்று தனிப்பட்ட தகவல்களை கேட்டு பெற திமுகவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் ராஜ்குமார் தனது மனுவில் கேட்டுக் கொண்டுள்ளார். இதனை விசாரித்த நீதிபதிகள் தனி நபர்களிடம் யாரும் ஓடிபி எண்ணை சேகரிக்க கூடாது என காவல்துறை கூறுவதாக தெரிவித்தனர். இந்த தரவுகளை வெளிநாட்டு நிறுவனங்களுக்கு தனிநபர்கள் விற்க மாட்டார்கள் என உறுதியளிக்க முடியுமா என்றும் கேள்வி எழுப்பினர். இதற்கு பதிலளித்த திமுக தரப்பு வழக்கறிஞர் உறுப்பினர் சேர்க்கைக்கு யாரையும் கட்டாயப்படுத்தவில்லை என்றும் விருப்பத்தின்படியே நடப்பதாகவும் கூறினர். இருதரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் அரசியல் கட்சிகள் உறுப்பினர் சேர்க்கையில் ஈடுபடுவது தவறில்லை என்று தெரிவித்தனர். ஆனால் தனிப்பட்ட தகவல்களை சேகரிப்பது சட்டவிரோதம் என கூறி ஓடிபி எண்ணை பெறுவதற்கு திமுக நிர்வாகிகளுக்கு இடைக்கால தடை விதித்தனர். இந்த வழக்கில் தேர்தல் ஆணையத்தை எதிர்மனுதாரராக சேர்த்ததுடன் மனு குறித்து இந்திய தேர்தல் ஆணையம், மத்திய அரசு, திமுக பொதுச் செயலாளர் உள்ளிட்டோர் பதில் மனு தாக்கல் செய்ய விசாரணையை 3 வாரங்களுக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனர். கும்மிடிப்பூண்டி அருகே 8 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்தவர் குறித்து தகவல் அளித்தால் 5 லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என தமிழ்நாடு காவல்துறை அறிவித்துள்ளது. கும்மிடிப்பூண்டி அருகே 8 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் சிசிடிவி காட்சிகள் கிடைத்து 10 நாட்களாகியும் குற்றவாளி இதுவரை சிக்கவில்லை. இந்நிலையில் சிறுமி வன்கொடுமை வழக்கில் தேடப்படும் குற்றவாளியின் புகைப்படம் அடங்கிய சிசிடிவி காட்சியை காவல்துறை வெளியிட்டுள்ளது. அந்த நபர் குறித்து தகவல் தெரிய வந்தால் 9952060948 என்ற செல்போன் எண்களில் புகார் அளிக்கலாம் என தமிழ், இந்தி, ஆங்கிலம், தெலுங்கு ஆகிய 4 மொழிகளில் காவல்துறை அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. மேலும் சந்தேக நபர் குறித்து தகவல் தெரிவிப்பவர்களுக்கு 5 லட்சம் ரூபாய் வெகுமதி வழங்கப்படும் என்றும் டிஜிபி அலுவலகம் தெரிவித்துள்ளது. சிவகாசி அருகே பட்டாசு ஆலையில் ஏற்பட்ட விபத்தில் 2 பெண்கள் உட்பட 3 உயிரிழந்தனர். ஸ்ரீனிவாசன் என்பவருக்கு சொந்தமான மாரியம்மன் பட்டாசு தொழிற்சாலையில் 40ற்கு மேற்பட்ட அறைகளில் ஃபேன்சி ரக பட்டாசுகள் உட்பட அனைத்து வகையான பட்டாசு ரகங்களும் உற்பத்தி செய்யும் பணி நடைபெற்று வந்தது. இதில் 200க்கும் அதிகமான தொழிலாளர்கள் ஈடுபட்டிருந்த நிலையில் பட்டாசுகள் தயாராகும் ஒரு அறையில் மூலப்பொருட்களின் உராய்வு காரணமாக திடீரென வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் 10ற்கு மேற்பட்ட அறைகள் சேதமடைந்தன. இப்படி அடிக்குது. வெளியே ஓடி. இப்படி அடிக்குது. அவன் என்ன அடிக்க நினைக்கிறேன். இப்படி அடிக்க இன்னொன்னு அடிச்சுங்க. ஐயோ
கையால நடுங்க நம்மளுக்கு இங்கேயானு. இந்த விபத்தில் சிவகாசி முத்துராமலிங்கபுரத்தைச் சேர்ந்த கார்த்திகேயன், லட்சுமி, சங்கீதா ஆகியோர் நிகழ்விடத்திலேயே இடிபாடுகளுக்குள் சிக்கி உடல் கருகி உயிரிழந்தனர். காயமடைந்த 3 பெண் தொழிலாளர்கள் சிவகாசி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து நடந்த ஆலையில் அதிகாரிகள் ஆய்வு செய்த நிலையில் ஆலையின் உரிமம் தற்காலிகமாக ரத்து செய்யப்பட்டுள்ளது. இதனிடையே உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 4 லட்சம் ரூபாய் நிவாரணம் வழங்கப்படும் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்துள்ளார். சென்னை அடுத்த பல்லாவரத்தில் பள்ளி முன் நின்றிருந்த சிறுமியை எருமை மாடு முட்டி தள்ளிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அனகாபுத்தூர் பகுதியைச் சேர்ந்த 7ஆம் வகுப்பு மாணவி அஸ்வினி பள்ளி முடிந்து தன் நண்பர்களுடன் சாலையில் நின்றிருந்தார். அப்போது அங்கு வந்த எருமை மாடு ஒன்று சாலையோரம் நின்றிருந்த அஸ்வினி மீது வேகமாக மோதியது. இதில் நிலை குலைந்து போன சிறுமி அங்கேயே சுருண்டு விழுந்தார். இதையடுத்து அருகில் இருந்தவர்கள் மாணவியை மீட்டு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். மாணவி உடல்நலம் தெரிய நிலையில் சாலையில் சுற்றித் திரியும் மாடுகளை பிடித்து அதன் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பெஹல்காம் தாக்குதல் தொடர்பாக விவாதிக்க கோரி எதிர்க்கட்சிகள் தொடர் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவையின் அலுவல்கள் பாதிக்கப்பட்டன. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் திங்கட்கிழமை தொடங்கியது. அப்போது அவை நடவடிக்கைகளை ஒத்திவைத்துவிட்டு பெஹல்காம் தாக்குதல் தொடர்பாக விவாதம் நடத்த கோரி காங்கிரஸ் எம்பி மாணிக்கம் தாகூர் நோட்டீஸ் அளித்தார். அப்போது ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது 5 இந்திய விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக ட்ரம்ப் கூறியது குறித்து விவாதிக்க வலியுறுத்தி எதிர்க்கட்சிகள் முழக்கமிட்டன. கேள்வி நேரத்திற்கு பிறகு எதிர்க்கட்சிகளின் கோரிக்கைகள் அனைத்தும் விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று சபாநாயகர் உறுதியளித்த நிலையில் அதனை ஏற்காமல் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் தொடர் முழக்கங்களை எழுப்பினர். இதையடுத்து அடுத்தடுத்து ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பிறகு நாள் முழுவதுமாக ஒத்திவைக்கப்பட்டது. மும்பையில் 2006ஆம் ஆண்டு நடத்தப்பட்ட ரயில் குண்டுவெடிப்பு வழக்குகளில் தொடர்புடைய அனைவரையும் மும்பை உயர்நீதிமன்றம் விடுதலை செய்துள்ளது. கடந்த 2006ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி மாலை 6:30 மணி அளவில் 11 நிமிட இடைவெளியில் மும்பையின் புறநகர் ரயில்களில் அடுத்தடுத்து வெடிகுண்டுகள் வெடித்தன. இந்த பயங்கர குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 189 பேர் கொல்லப்பட்டனர். 800க்கும் அதிகமானோர் காயமடைந்தனர். இந்த வழக்கில் 12 பேர் கைதான நிலையில் மும்பை சிறப்பு நீதிமன்றம் 5 பேருக்கு மரண தண்டனை விதித்தது. மற்ற 7 பேருக்கும் ஆயுள் தண்டனை வழங்கி தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை எதிர்த்து மும்பை உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்யப்பட்ட நிலையில் 12 பேரையும் விடுதலை செய்து உத்தரவிட்டது. குற்றம் சுமத்தப்பட்டவர் மீதான புகார்களை நிரூபிக்க அரசு தரப்பு தவறிவிட்டதாக கூறிய நீதிமன்றம் அவர்கள் மீது வேறு வழக்குகள் நிலுவையில் இல்லாத பட்சத்தில் உடனடியாக விடுதலை செய்யவும் உத்தரவிட்டது.